என்னதான் ஒரு வருஷத்துக்கு 1000 புக் படிக்கிறவங்களா இருந்தாலும், சில புக்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கதையில இருந்து வெளியில வந்து அடுத்த கதைக்குள்ள போறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு நெருடல், இல்ல கஷ்டம், இல்ல ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம், அதெல்லாம் சில கதைகளை, சில புத்தகங்களை படிக்கிறப்ப மட்டும்தான் தோணும். அஜயா பை அனந்த் நீலகண்டன். இது வந்து துரியோதனாவுடைய மகாபாரதா. இந்த புக் ஆக்சுவலா 2 பார்ட்டாவும் இருக்கு. ரோல் ஆஃப் டைஸ், அப்புறம் ரைஸ் ஆஃப் காலின்னு. இது ரெண்டுமே சேர்ந்து கலெக்டர்ஸ் எடிஷனா அஜயானும் ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2023ல கடைசியா நான் வாசிச்ச புக் இதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால வேற எதுவுமே படிக்க முடியல. அவ்வளவு மோசமாவா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறமா அந்த புக்ல இருந்த கேரக்டர்ஸ், அதுல சொல்ல இருந்த விஷயங்கள், அது எல்லாமே வந்து எப்படி சொல்றது, மனசு போட்டு உலுக்கிடுச்சு. இல்ல வை 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 டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு மனசுல உறைஞ்சு போன, இல்ல மனசுல நின்னு போன புத்தகம் இது. ஃபர்ஸ்ட் இத யாரெல்லாம் படிக்க கூடாது அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம விவேக் சொல்ற மாதிரி, என்னோட அப்பா, பெரியப்பா, ஒண்ணு விட்ட சித்தப்பா சொல்லியே கேட்காதனா மங்கி கேப் போட்ட நீ சொல்லியா கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. சிலருக்கு அவங்களுடைய எண்ணங்கள் அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஐடியாலஜிஸ் எல்லாம் இருக்கும். இல்ல அதுக்கு இதுதான் காரணம், இல்ல இதுக்கு அதுதான் காரணம்னு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவே யோசிக்க மாட்டேன், இல்ல அது எப்பவுமே தப்பாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த புக்கு கிடையாது, படிக்கவும் வேண்டாம் நீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு புக்குன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கணும். நீ நினைக்கிறது தான் கரெக்ட்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்மள கேள்வி கேட்க வச்சு, ஒருவேளை இந்த கதைக்கு இன்னொரு கோணமும் இருக்கலாமோ அப்படின்றத தோண வைக்கணும். ஏன்னா ரியாலிட்டி அதுதானே, எப்பவுமே நம்ம நினைக்கிறது மட்டும் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. அப்படி என்னதான் இருக்கு, ஏதோ கேஜிஎஃப் படத்துல ராக்கி பைக் பில்டப் கொடுக்குற மாதிரி கொடுக்குறியே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதுல எடுத்துக்கிட்டா, இது ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிக்ஷன்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல பெரிய சேலஞ்சிங்கான விஷயமே என்னன்னா, ஒரு ஃபிக்ஷன் இல்ல ஒரு ஃபேண்டசி கூட எப்படி வேணா எழுதிடலாம். ஏன்னா டிராகன் இருக்கு, பாண்ட் இருக்கு, ஸ்பெல்ஸ் இருக்கு, என்ன வேணா எழுதிக்கலாம். அது நம்ம கற்பனை தான். ஏன்னா அதுல வந்து அந்த லிபர்ட்டி இருக்கு, ஃபிக்ஷன் அது. ஆனா இது மித்தாலஜிக்கல் ஃபிக்ஷன் வர்றப்போ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அத மிஸ் பண்ணி இப்போ எப்படி சொல்றது, அர்ஜுனர் தான் வந்து திரௌபதியோட சேலையை உருவினாரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு அபத்தமா இருக்கும், நம்புற மாதிரியா இருக்கும். அது ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் என்ன வேணா எழுத முடியாது இல்லையா? மித்தாலஜிக்கல் ஃபிக்ஷன்லயும் சரி, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்லயும் சரி, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை வச்சு அதுக்குள்ள ஃபிக்ஷன் வச்சு டீல் பண்றதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். அதை வந்து ரொம்ப அனாயாசமா பண்ணிருப்பாரு ஆனந்த் நீலகண்டன். அசுராலையும் சரி, நான் படிச்ச இந்த அஜயாலையும் சரி. நமக்கு முக்கியமா அந்த ஃபேக்ட்ஸ் வந்து அக்செப்டபிளாவும் இருக்கும். படிச்சு முடிக்கிறப்போ ஒரு வேலை இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு அது இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இன்னொரு பெரிய சேலஞ்ச், சின்ன வயசுல இருந்தே முக்கியமா இந்த மகாபாரதமும் ராமாயணமும் ஒரு குட்டி குழந்தை வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு கதை. கிரேட் எபிக்ஸ் இல்லையா இந்தியால? சோ அந்த மாதிரி ஒரு எப்பிக்க எடுத்து டீல் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு பிரஷ் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே நமக்கு துரியோதனர் தான் கெட்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும். அப்ப அந்த எழுத்துல எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கணும் அவரு, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம வழி வழியா நம்ம மனசுல ஒரு ஊறி போன விஷயத்த மாத்தணும்னா அதெல்லாம் சாதாரண எழுத்தாளர்களால முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா இதுல பெரிய விஷயமே என்ன, வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருக்காரு எல்லாமே. அப்போ வந்து அசுரால வந்து ராவணர் நல்லவர் வல்லவர், அதே மாதிரி அஜயாலையும் வந்து துரியோதனன் கிட்ட எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல, எல்லாமே பாண்டவர்கள் தான் பண்ணாங்களா அப்படின்னு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி இல்ல. நீங்க அசுரா அஜயா ரெண்டுமே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டுலயுமே அவங்க ரெண்டு பேரையுமே வந்து பல குறைகள் உள்ள ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்கா தான் காட்டியிருப்பாரு.
அவங்களும் தப்பு பண்ணாங்க, அவங்க கிட்டயும் மிஸ்டேக்ஸ் இருந்தது. இதுலயுமே கூட ஒரு கட்டத்துல துரியோதனர், சாரி எனக்கு வந்து அவரை இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறமா துரியோதனர்னு சொல்லவே வாய் வர மாட்டேங்குது, சுயோதனர் ஒரு கட்டத்துல தான் திரௌபதிக்கு பண்ணது தப்புதான் அப்படின்னு உணர்றாரு. அத கூட அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு. இதேதான் அசுராலையும் நடக்கும். அதுலயும் வந்து ராவணர் தான் பண்ண தப்புகள் எல்லாம் நினைச்சு பார்ப்பாரு. அவருக்கும் சில ஃபிளாஸ் இருக்கும், அதையும் அதுல அழகா எழுதியிருப்பாரு. சோ பிளைண்டா ஒரு வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எழுதுறேன், அவன் பண்ணது எல்லாமே நல்லதுன்னு எழுதுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கடவுள் அவதாரங்கள் கிடையாது. கிருஷ்ணரோ ராமரோ அவங்களும் நார்மல் ஒரு ரேஸ் தான். அசுரா ரேஸ் ஒண்ணு, தேவா ரேஸ் ஒண்ணு. அது மாதிரி அவங்களும் ஒரு நார்மலான ஒரு ரேஸ்ல இருந்த ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்க மியர் மார்டல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு இதுல. அதுவும் அடுத்து ரொம்ப முக்கியமா இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, சில கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா, இந்த கதையில படிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒரு அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அட்டென்ஷன் கூட நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க அந்த கதைகளை கேட்டப்போ. ஆனா அதுக்கப்புறமா அந்த கேரக்டர்ஸ் மேல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, ஒரு கேரக்டரை ஒரே மாதிரிதான் நீங்க இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க, அந்த கேரக்டர் இப்படியும் கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரியும் உங்களை நினைக்க வைக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரர். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவரு ஒரு டம்மி கிங்கா தான் இருந்திருக்காரு. குழந்தை பெத்துக்கணும், குழந்தை வேணும் அப்படின்னு காந்தாரிய டார்ச்சர் பண்ண, ஒரு என்ன சொல்றது, வேற வழி இல்லாம கிங்கா, வேற யாரையும் கிங்கா வைக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு கிங்கா இருந்தவர் அப்படின்ற மாதிரிதான் நான் நினைச்சிருக்கேன் இது வரைக்குமே. பட் இது அஜயா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, அதுவும் கடைசியில எல்லாமே முடிஞ்சு வானப்பிரஸ்தம் போயிருவாங்க. அந்த இடத்துல வந்து அவருதான் கடைசியில ஜெயிச்சாரு. அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு லைன் எழுதிருப்பாரு பாருங்க. எனக்கு நிஜமா புல்லரிச்சிருச்சு அந்த இடத்துல எல்லாம். அதுக்கப்புறமா என்ன அவரை டம்மி கிங்காவே பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி காந்தாரி. காந்தாரியுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் குயின், அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது, கெட்ட பசங்க, எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு புருஷன், அந்த மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன் இது வரைக்கும். பட் இத படிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு ஒரு இன்டெலெக்சுவலான உமனா அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு, இருந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனல் நீலகண்டனுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான். அவரே சொல்லியிருக்காரு இது ஃபிக்ஷன் தான் அப்படின்னு. பட் நீங்க ஒரு வாட்டி அஜயாவும் அசுராவும் படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால அது வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் தான், இப்படி நடந்திருக்கலாம், ஆனா இது உண்மை கிடையாதுன்னு உங்களால நினைச்சு பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தாரி வந்து ஒரு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து சகுனி தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க என்ன நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாவ், ஒரு இவ்வளவு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல இருந்த ஒரு உமனா இவங்க அப்படின்ற மாதிரி நம்மள நினைக்க வைக்கும். அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமா. பலராமர் கேரக்டர்லாம் வந்து எங்கேயோ போயிட்டாருங்க எனக்கு மனசுக்குள்ள இதை படிச்சதுக்கு அப்புறமா. அடுத்த அஸ்வதாமா கேரக்டர் பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், துரோணாச்சாரியாரோட பையன், அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது. எப்படி அசுரா படிச்சதுக்கு அப்புறமா இந்திரஜித், அதாவது ராவணரோட பையன் மேக்நாத் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் நான் நினைச்சு புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அஸ்வதாமா கேரக்டர் மேல எனக்கு அவ்வளவு லவ் வந்துச்சு. இப்படி ஒரு ஃப்ரெண்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரா, தன்னை ஒரு ஃப்ரெண்டுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி எனக்கு பயங்கரமா தோண ஆரம்பிச்சு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி புக்ஸ் எல்லாம் தேடி வச்சிருக்கேன், டிபிஆர்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு இதை படிச்சதுக்கு அப்புறமா. சில கேரக்டர்ஸ் எல்லாம் நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். யுயுட்சு, தௌமியா, அவங்க பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. யுயுட்சு வந்து ஆக்சுவலா திருதராஷ்டிரருடைய பையன், துரியோதனாக்கு முன்னாடி பிறந்த பையன். சோ அது காந்தாரிக்கு பிறக்கல, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். தௌமியான்றவர் வந்து எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்றாரு தெரியுமா இந்த அஜயா ஸ்டோரியில, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு இடத்துல அவர் சாகர சீன் வரும், சுயோதனா சாகர சீன் வரும்.
அது எவ்வளவு வலியா இருக்கும் அப்படின்னா, ஒரு அது வரைக்கும் கெட்டவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் சாகரான்னா சாட்டிஸ்ஃபையிங்கா தானே இருக்கணும். இந்த கதையோட நீங்க படிச்சுட்டு வரப்போ சுயோதனாவ தொடையில அடிச்சு கொல்றாரு பீமர். அந்த இடத்துல அந்த மனுஷன் சரிஞ்சு விழுகிறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கர்ணன் படத்துல அந்த தர்ம தேவதை வந்து அழுவாங்க, எனக்குன்னு இருந்த ஒரே மகனையும் கொன்னுட்டியே அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த தீண்டாமை, இந்த கேஸ்ட் சிஸ்டம், அது மூலமா தான் வந்து அந்த கேஸ்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பிறப்புக்கு ஏத்த மாதிரிதான் வேலை செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஒருவேளை சுயோதனா அன்னைக்கு சாகாம இருந்திருந்தா நடக்காமலே போயிருக்கலாம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கடைசியில ஒரு என்ன சொல்றது, கேஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் உருவாகாம இருக்கிறதுக்கு ஒரு கடைசி நம்பிக்கையா இருந்த அந்த மனுஷனையும் கொன்னுட்டீங்களே அப்படின்னு கதறி அழணும் போல இருந்தது. சொல்ல போனா எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு ஹேட் பண்ண ஒரு வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் சாகிறத நினைச்சு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லாம அழ வச்சுறதெல்லாம் வந்து சாதாரண எழுத்துக்களால பண்ணிட முடியாது. அது அவ்வளவு அழகா எழுதி பண்ணிருப்பாரு. நான் முதலே சொன்ன மாதிரி நான் படிச்சதுலயே 2023ல தௌசண்ட் ஸ்பிளண்டட் சன்ஸ் படிச்சேன். அழுதேன், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த புக்கை படிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு என்னால கடந்து போக முடிஞ்சது, இன்னொரு புக்கை எடுக்க முடிஞ்சது. பட் இன்னுமே கூட எனக்கு சுயோதனாவையும் அவர் இறந்த அந்த நிகழ்ச்சியும் நினைச்சா மனசுல ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு பாதிப்பு. அது வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த ஃபீலிங். அந்த மாதிரி இருக்கு. ஒரு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட்ல இருந்து நான் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் அந்த வருஷம் ஃபுல்லா எண்டு முடியிற வரைக்கும் நான் வேற எந்த புக்குமே படிக்கல. அப்படி இருந்தது அந்த புக்கு. இது நான் முதல்ல சொன்ன மாதிரி வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர் எழுத்துக்களை படிக்கிறப்பதான் உங்களுக்கு அதோடைய, நான் பேசுறதுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா டைம் கிடைச்சா அஜயாவும் அசுராவும் எப்போனாலும் எடுத்து படிங்க. படிக்க வேண்டிய புக்ஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கொடுக்கும். இப்படியும் நடந்திருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா ஒரு புக் பண்ண வேண்டிய வேலை அதுதான். அதை கரெக்டா பண்ணியிருக்கோம்.